திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு என்ன? இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அதே மக்கள் தானே அந்த திரைப்படத்தில் வருகிறவர்களைத்தான் இந்த தேசத்தின் தலைவர்களாக தேர்ந்தெடுப்போம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். இருந்துவிட்டு போகிறார்கள். எங்கள் வழியிலே நாங்கள் போகிறோம். எங்களுக்குரியது எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய சிந்தனையை எந்த அளவுக்கு நாங்கள் இந்த சமூகத்தோடு சம்பந்தப்படுத்த முடியுமோ நாங்கள் சம்பந்தப்படுத்துகிறோம். இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதும் எங்களை ஒதுக்குவதும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படி என்றால் சமூகம் கீழ்நிலை சிந்தனையில் இருப்பதாக நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக சமூகம் கீழ்நிலை சிந்தனையில் தான் இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே தொலைந்து கிடக்கிறார்கள் தமிழர்கள். திரைப்படத்துக்குள்ளே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதிகமாக திரைப்படம் பார்க்கிற ஒரு மாணவனை பார்த்து என்னடா செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அடுத்தபடியாக முதலமைச்சராக யார் வருவது என்பதை பற்றி நான் திரைப்படத்திலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஒரு தமாசுக்காக சொல்லப்பட்ட, நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட அதுதான் நிலை. இது ஒரு கொடூரமான நிலைதான். ஆனால் இந்த கொடூரமான நிலைக்கு மத்தியில் தான் நாமும் குரல் கொடுத்து குமுறி ஒரு அளவுக்கேனும் இந்த சமுதாயத்தில் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம்.